வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் கொஸ்டின். ஏன்னா 85 மார்க் தமிழ் வந்து இலக்கணம் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு. அதுக்குரிய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் புது ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த டெய்லி டெஸ்ட் மாதிரி தான் என்ன இருக்கும் அப்படின்னா தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு அட்டன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரிவிஷன் மாதிரி இருக்கும். அதனால் டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலர் கிளாஸ்க்கு வரணுன்னாலும் ரெகுலரில் வந்து கிளாஸ் நடந்துட்டு தான் இருக்குது. அதுலேயும் வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. பொறுத்துக விஷுவலேஷன். இப்போ விஷுவலைசேஷன் அப்படின்னா படமாக்கும் கலை. படமாக்கும் கலை. டிஜிட்டல் அப்படிங்கிறது எண்மம். டிஜிட்டல் எண்மம். ஃபோக்கஸ் குவியம். விட் ஏங்கிள் அகல் கோண பார்வை அப்படின்னு வரும். அதனால் பி தான் என்னது சரியானது. எந்த நாளை உலக நாடக நாளாக கொண்டாடுகிறோம்? உலக நாடக நாள் அப்படிங்கிறப்போ மார்ச் 27. கட்டை கூத்து என்று அழைக்கப்படும் கலை. கட்டை கூத்து அப்படின்னு எந்த கலையை குறிப்பிடுறாங்க அப்படின்னா தெருக்கூத்து தான் கட்டை கூத்து. ஜெயகாந்தனால் எழுதப்படாத நூல். ஜெயகாந்தன் எழுதாதது. அப்போ எழுதுனது நம்மளுக்கு தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், எழுதாதது நம்ம ஆன்சர் பண்ண முடியும். உன்னை போல் ஒருவன் அவர் எழுதியிருக்கிறாரு. யாருக்காக அழுதான்? சில நேரங்களில் சில மனிதர்கள். தண்ணீர் தண்ணீர்னு மட்டும் அவர் எழுதலை. கோமல் சுவாமிநாதன் எழுதியிருப்பாங்க தண்ணீர் தண்ணீர். அதனால் அது மட்டும் என்ன இருக்குது, வராது. தியாக பூமி என்ற புதினத்தின் ஆசிரியர். தியாக பூமியினுடைய ஆசிரியர் வந்து கல்கி. நாடகவியல் என்னும் நூலின் ஆசிரியர். நாடகவியல் யார் எழுதியிருக்காங்க? பரிதிமார் கலைஞர் வந்து எழுதியிருக்காங்க. நாடகவியல் வந்து பரிதிமார் கலைஞர் வந்து எழுதியிருக்காங்க. நாடக குழு அதனுடைய இடம் எங்கெங்க அப்படின்னா கூத்துப்பட்டறை. கூத்துப்பட்டறை வந்து சென்னை. தளிரரங்கு. தளிரரங்கு காந்தி கிராமம். சுதேசிகள். சுதேசிகள் மதுரை. கூட்டுக்குரல் புதுவை. கூட்டுக்குரல் புதுவை. இந்த நாடக குழுக்கான இடங்கள் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூத்துப்பட்டறை வந்து சென்னை, தளிரரங்கு காந்தி கிராமம், சுதேசிகள் மதுரை, கூட்டுக்குரல் வந்து புதுவை. தமிழில் முற்போக்கு புதினங்களை முதலில் தந்தவர். முற்போக்கு புதினங்கள் கொடுத்தவர் வந்து தோமுசி ரகுநாதன். தோமுசி. முற்போக்கு புதினம் மூசி ரகுநாதன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஔவை மணிமேகலை நாடக ஆசிரியர். ஔவை மணிமேகலை இதனுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னா இன்குலாப். நாவலா என்பது எம்மொழி சொல்லிலிருந்து தான் நம்மளுக்கு நாவல் அப்படிங்கிற ஆங்கில சொல் பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது எந்த மொழி சொல்? நாவலா அப்படிங்கிறது இத்தாலி மொழி. பொறுத்துக சங்க பாடல்களின் எண்ணிக்கை. சங்க பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 2831. டோட்டலாக சங்க பாடல்களினுடைய எண்ணிக்கை 2831. சங்க புலவர்களினுடைய எண்ணிக்கை 473. சங்க புலவர்கள் 473. அதில் பெண்பார் புலவர்களினுடைய எண்ணிக்கை 49. பெண்பார் புலவர்கள் வந்து 49. சங்க பாடல்களில் அகத்திணை பாடல்கள் எத்தனை அப்படின்னா 1862. 1862 சங்க பாடல்களில் அகத்திணை பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. டோட்டலாக சங்க பாடல்கள் எவ்வளோ அப்படின்னா அது வந்து 2831. அதில் அகத்திணை பாடல்கள்னால் 1862. புலவர்கள் 473. அதில் பெண்பார் புலவர்கள் 49. 8 தொகை நூல்களுள் அகம் புறம் சார்ந்த நூல். ரெண்டுமே அகமும் புறமும் கலந்த நூல் சொல்லுவாங்க. அது அகமா புறமா அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு பாடல்கள் அதில் அதிகமாக இருந்துச்சுன்னா அது 2 நூலும் சேர்த்து சொல்லுவாங்க. பரிபாடல். 10 பாட்டு நூல்களுள் புறநூல்கள் எத்தனை அப்படின்னா 10 பாட்டில் வந்து புறநூல்கள் வந்து டோட்டலாக 6 சொல்லுவாங்க. புறநூல்கள் 6. கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இது 5 வேர்கள் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. 5 வேர்கள் பற்றி சிறுபஞ்சமூலம். சிறுபஞ்சமூலம் வந்து சிறுபஞ்சமூலம். ஆண்டுதோறும் அழுது புரண்டாலும் மாண்டவர் வருவதில்லை. மாநிலத்தீர் வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாடல்கள் பாடியிருப்பாங்க. இந்த பாடல் எதில் இருக்குது அப்படின்னா நல்வழியிலேருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க.
ஒன்றே செய்யவும் வேண்டும் ஒன்று, நன்றே செய்யவும் வேண்டும் நன்று, அதையும் இன்றே செய். ஒன்றே செய், நன்றே செய், அதையும் இன்றே செய், இன்னே செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். அப்போ அது யார் சொல்லியிருக்காங்க? கபிலர் அகவலில் வந்து இந்த நூல் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து போற்றப்படும் நூல். திருக்குறளுக்கு அடுத்ததாக நம்ம குறிப்பிடக்கூடியது எது அப்படின்னா நாலடியார். மணிமொழி கோவையில் இடம்பெறாத நூல் மணிமொழி கோவை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மணினா நான்மணி கடிகை, மொழி அப்படின்னா முதுமொழி மாலை, கோவை அப்படின்னா ஆசார கோவை வரும். இதில் எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இது மட்டும் என்னது வராது. சீவக சிந்தாமணி செந்தமிழ் காப்பியங்களுள் சிறந்தது மட்டுமன்று, அது உலகமகா காவியங்களுள் ஒன்றாகும் என்று பாராட்டியவர். எதை? சீவக சிந்தாமணியை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு ஜி.யு. போப். ஜி.யு. போப் வந்து சீவக சிந்தாமணியை வந்து குறிப்பிட்டிருக்காரு. தமிழ் கவிஞர்களுள் அரசன் என்று வீரமாமுனிவரால் அழைக்கப்பட்டவர். தமிழ் கவிஞர்களுள் அரசன் அப்படின்னு சொல்லிட்டு யாரை குறிப்பிடுறாங்க? திருத்தக்க தேவரை தான் குறிப்பிடுறாங்க. அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? வீரமாமுனிவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. உலகின் மிகப்பெரிய மொழி குடும்பம், மிகப்பெரிய மொழி குடும்பம் அப்படிங்கிறது இந்தோ ஐரோப்பியம் தான் என்னது? மிகப்பெரிய மொழி குடும்பம். இலக்கியம் சிறந்ததா அல்லது குறைவுடையதா என்பதை காண்பது தான் திறனாய்வு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இலக்கியம் சிறந்ததா அல்லது குறைவுடையதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் ஒரு திறனாய்வு கலை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு விக்டர் ஹியூகோ. தமிழே மிகவும் பண்பட்ட மொழி அப்படின்னு சொல்லியிருக்கார். தமிழ் தான் ரொம்ப பண்பட்ட மொழி அப்படின்னு சொன்னவர் மார்க்ஸ் முல்லர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. வடமொழி, எபிரேயம், கிரேக்கம் ஆகிய 3 இலக்கிய மொழிகளில் தமிழ் சொற்கள் கலந்திருக்கின்றன. இது 3லையுமே தமிழ் சொல்லு வந்து கலந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ரைஸ் டேவிஸ் வந்து குறிப்பிட்டிருக்காரு. வடமொழி, எபிரேயம், கிரேக்கம் இந்த 3 இலக்கிய மொழிகள்லையும் தமிழ் சொல் கலந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சிலபல் அப்படின்னு எதை சொல்கிறாங்க? சிலபல் அப்படின்னா அசை, அதனுடைய தமிழ் சொல். நிலமடந்தை கெளில் ஒழுகும், இது வந்து பிரித்து எழுதுக சொல்லியிருக்காங்க. இது எப்படி பிரிப்போம் அப்படின்னா நிலம் கூட்டல் மடந்தை கூட்டல் எழில் கூட்டல் ஒழுகும் அப்படின்னு சொல்லிட்டு 4 வந்து பிரிக்கணும். பிரிக்கும் போது பொருள் கொடுத்துச்சு அப்படின்னாவே பிரிக்கக்கூடிய முறைகள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். நிலம், மடந்தை வந்து மடந்தை ப்ளஸ் எழில் அப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்போ எழில்னு வரும் ப்ளஸ் ஒழுகும் அப்படிங்கிறத என்னது சரியானது. தொல்காப்பியரின் வைப்பு முறைப்படி முல்லையோ நிலநூல் முறைப்படி குறிஞ்சியோ முதலில் இடம்பெறாமல் மருதத்தை முதலில் வைத்து பாடக்கூடிய ஒரு 8 தொகை நூல். ஏன்னா 500 அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமானது. அப்போ அதில் மருதத்தினையை ஃபஸ்ட்டாக வச்சு பாடியிருக்காங்க. அது எது? நம்ம சொல்கிற குறிஞ்சி முல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்காமல் மருதத்தை முதல் நிலையில் வைத்து பாடக்கூடிய ஒரு 8 தொகை நூல் எது அப்படின்னா 500. மாதமோ சித்திரை மணியோ பத்தரை உங்கள் கண்களை தழுவுதே நித்திரை என்று இந்த அடிகளுக்கு உரியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் குறிப்பிட்டிருப்பாங்க? நைட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப ரொம்ப அன்டைம் ஆயிரும். அப்போ வந்து அறிஞர் அண்ணா வந்து இந்த வார்த்தையை வந்து குறிப்பிட்டிருப்பார். மாதமோ சித்திரை மணியோ பத்தரை ஆயிடுச்சு, உங்களுக்குலாம் தூக்கம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்காக அறிஞர் அண்ணா பேசியிருப்பாங்க. ஏஸ்தட்டிஷியன் அப்படிங்கிறது என்னது? ஏஸ்தட்டிக் நம்ம படிச்சிருக்கோம். அழகு கலைஞர், அவங்கள வந்து ஏஸ்தட்டிஷியன் வந்து அழகு கலைஞர் சொல்கிறாங்க. பிழைகளற்ற தொடர், பிழைகள் இல்லாதது எது அப்படின்னா இங்கே பாருங்க, மணித்தக்காளிங்கிறது தான் என்னது சரியானது. அப்போ இதில் எது சரி அப்படின்னா அந்த குழலி வந்து இந்த லீ தான் வரும். இப்போ மட்டுவார் குழலி மணித்தக்காளி பொரியல் செய்தால் அப்படிங்கிறத என்னது முறையான பிழைகளற்ற ஒரு தொடர். மரபு சொற்கள் எலி என்ன சொல்லுவாங்க? எலி குட்டி, யானை கன்று, குதிரை மறி, நாய் குருளை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. நாய் வந்து என்னது? குருளை சொல்கிறாங்க. சீதா வந்து என்னது ஆன்சர். எலி குட்டி சொல்கிறாங்க, யானை கன்று, குதிரைனா மரின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க, நாயை வந்து குருளை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. வேற்றுமை உருவினை ஏற்கும் போது தன்மை முன்னிலையில் தெரியும் பெயர்கள். யான் அப்படிங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா யான் அப்படிங்கிறது பாருங்க இன்னுன்னு தான் வரும். இப்போ இங்கே 2 தான் இன்னும் இருக்குது. அப்போ யான்ங்கிறது எப்படி தெரியும்னா யா ஏ, ஒரே மாதிரி ரைமிங் வேர்டு மாதிரி தான். யா ஏ.
நீர் அப்படின்னா முன்னாடி இருக்கிற ஒரு ஆளை சொல்கிற மாதிரி, நீர் வந்து அப்படி சொல்லுவாங்க. யாம் அப்படிங்கிறது எம் அப்படின்னு வந்துடணும். யாம் அப்படின்னா எம், நீ அப்படின்னா உன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். நீர்னா உம்முன்னு வரணும். நீர் அப்படின்றது உம்முடையது அப்படி சொல்லுவாங்க. நீ அப்படின்னா உன்னுடையது அப்படின்னு அர்த்தம். யான் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவாங்க, யான்னா என், யாம் அப்படிங்கிறது எம். அதை முடியறத வச்சே நீங்கள் குறிச்சிடலாம். என்னு இங்கே வந்து இம்மு வந்திருக்கும். புலவர் சிங்கம் அப்படின்னு யாரை சொல்கிறாங்க? புலவர் சிங்கமாக நக்கீரரை வந்து குறிப்பிடுறாங்க. புலவர் சிங்கம் நக்கீரர். தற்கால அகத்தியர் வெள்ளை வாரணன். தற்கால அகத்தியர்னு யாரை சொல்கிறாங்க? வெள்ளை வாரணன் அப்படி சொல்கிறாங்க. இலக்கண தாத்தா, இலக்கண தாத்தான்னு யாரை குறிப்பிடுறாங்க? வேணுகோபாலன், மேவி வேணுகோபாலன். சிலேடை மன்னர் கீவா ஜெகநாதன், கீவா ஜெகநாதன். புலவர் சிங்கம் நக்கீரர். தற்கால அகத்தியர் வெள்ளை வாரணன். இலக்கண தாத்தா அப்படிங்கிறவர் வேணுகோபாலன். சிலேடை மன்னர் கீவா ஜெகநாதன். பொருந்தாத இணை, இது வந்து போன குரூப் 2ல் கேட்ட கொஸ்டின்ஸ், அதனால பொருந்தாதது இதுதான் வராது. இதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அகராதிகள்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். ஊழை மட்டும் என்னது வராது. ஆழை அப்படின்னா அருகம்புல் வரும். உலை அப்படிங்கிறது ஆண்மான். இதழ் அப்படின்னா கௌதாரி அப்படிங்கிறது வரும். இது மட்டும் என்னது வராது. அதே மாதிரி பிழையான இணை, பிழையான இணை வந்து இது மட்டும். அலத்தினா மின்மினி, இதுவும் நம்ம பார்த்துருக்கோம். அலகம் அப்படிங்கிறது பன்றி முள் வரும். இந்த அலகம் அப்படின்னா யானை திப்பிலி குறிப்பிடுறாங்க. அலவன் அப்படின்னா ஆண் நண்டு அப்படின்னு வரும். இது மட்டும் என்னது வராது. வாழ்க்கை அப்படிங்கிறது வாழ்தல், தொழிற்பெயர். மக்கள் பெரியாரை போற்றுகின்றனர். மக்கள் பெரியாரை போற்றுகின்றனர் அப்படின்னா அது ஒரு செய்வினை வாக்கியம். பெரியார் மக்களால், ஆள் வந்திருக்கு இல்லையா, போற்றப்படுகிறார் அப்படின்னா செயற்பாட்டு வினை. என்னே பெரியாரின் பொதுநலத்தொண்டு அப்படி சொல்லிட்டு ஆச்சரியமா உணர்ச்சி வாக்கியம். பெரியாரை அனைத்து மக்களும் போற்றுவர் அப்படின்னு செய்தியாக குறிப்பிட்டிருக்கனால அது என்ன வாக்கியம்? செய்தி வாக்கியம். இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஒன்றாமை ஒன்றியார் கண்படின் எஞ்ஞாயின்றும் பொன்றாமை ஒன்றல் அரிது. இதில் வந்து எதுகை கேட்குறாங்க. எதுகை எப்படி அமைஞ்சிருக்கும்? இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. அப்போ ஒன்றாமை பொன்றாமை இன்னும் வந்திருக்கு இல்லையா, அதனால இதான் வரும். சுற்றத்தார் சுற்றம் பட ஒழுகல் செல்வந்தான் பெற்றத்தார் பெற்ற பயன். இணை மோனை கேட்டிருக்காங்க. இணை மோனை எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி மேலே இருக்கிறதுல முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கும். சுற்றத்தார் சுற்ற அப்படின்னா அப்போ இதுதான் என்னது? ஏதான் ஆன்சராக வரும். முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. இலக்கண குறிப்பு பொருந்தாத சொல்லு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வினையாளனையும் பெயர். வினையால் யாரை சொல்ல முடியும்? வினையால் அவங்களுக்குரியதாக வரணும். வினையால் அணையும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா. அப்போ வையார், உற்றார், ஈந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். உடையான் மட்டும் என்னது வராது. சரியான மரபு தொடர் அப்படின்னா அது எப்படி குறிப்பிடுறாங்க? சவுக்கு தோப்புன்னு சொல்லுவாங்க, ஆலங்காடு சொல்லுவாங்க. சவுக்கு தோப்பு அருகே ஆலங்காடு இருக்கிறது. சவுக்கு தோப்பு அருகே ஆலங்காடு இருக்குது அப்படிங்கிறது என்னது சரியானது. வாக்கியம் அரசன் புலவரை கண்டான், அவரை வரவேற்றான், பரிசு வழங்கினான் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக வந்திருக்கு. இது தனி வாக்கியம். பல தொடர்ந்து வரும். ஒரு எழுவாய் பல பயனிலைகளை பெற்று வர்றது என்ன வாக்கியம்? இது தொடர் வாக்கியம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு எழுவாய் இருக்கும், அது பல பயனிலைகளாக அப்படியே கண்டினியூவாக வந்துட்டே இருக்கும் அப்படின்னா அது என்ன வாக்கியம்? தொடர் வாக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சரிதான். சரியான விளக்கம். உருவகம் இலக்கண குறிப்பில் பொருந்தாத ஒரு உருவகம் அதுனா மரப்பாவை அப்படிங்கிறது ஓமை தொகை. மரம் போன்ற பாவை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். அதனால இது மட்டும் என்னது வராது. இவள்
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெயர் சொல்லின் வகையறிதல். இவள் என்ன சொல்லியிருக்கோம்? ஈ ஆ சுட்டுப்பெயர்கள். இதெல்லாம் என்னது? சுட்டுப்பெயர்கள். தாமரை பெயர் சொல்லினுடைய வகை. தாமரை அப்படிங்கிறது ஒரு பொருட்பெயர். தாமரைங்கிறது ஒரு பொருட்பெயர். பண்பு பெயர் சொல்லின் பொருத்துக. செம்மை அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க? செம்மைங்கிறது ஒரு நிறம், நிறப்பண்பு. கூம்பு அப்படின்னா வடிவம், வடிவ பண்பு. கிலோமீட்டருங்கிறது அளவு, அளவு பண்பு. காரம்னா சுவை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் பண்ணிடலாம். கலாபம். கலாபம் என்பதன் பொருள். கலாபம்னா தோகை அப்படி குறிக்கும். தோகை தான் என்னது? கலாபம். பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் இல்லிரப்பான்கண் அப்படின்னு. இதில் மோனை எது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 1 3 வந்திருக்கு பார்த்தீங்களா? இங்கே வந்திருக்கு, இங்கே வந்திருக்கு. ரெண்டாவதை விட்டுட்டு 1 3 அப்படின்னா அது பொழிப்பு மோனை. வலுவு சொல்லற்ற வாக்கியம். வலுவு சொல்லி இல்லாத ஒரு வாக்கியம் அப்படின்னா செலவுக்கு பாகற்காய் விற்றான். அது சரி. நன்சைன்னு வரணும். நன்சை நிலத்தில் வியர்வை சிந்த முயன்றார் அப்படிங்கிறது சரி. அப்போ 2 4 மட்டும்தான் என்னது? சரியானது. செலவுக்கு சிலவுக்கு அப்படின்னு வந்திருக்கு. இது நஞ்சை அப்படின்னு வந்திருக்கு. அது என்னது? நன்சை அப்படிங்கிறது தான் என்னது? சரியானது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். முறையான சொல்லு வாசித்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். துரும்பென மெலிந்த தேகம் துலங்கிடும் குளிர்ந்த பார்வை அப்படிங்கிறது தான் என்னது? சரியானது. அதே மாதிரி தான் சொற்கள் ஒழுங்குபடுத்துது. அதுவே ஒரு 2 3 கொஷின்ஸ் வந்திருக்கு. இசையின் நுட்பமான இலக்கணத்தை புலப்படுத்தியுள்ளார். இசையில் நுட்பமான இலக்கணத்தை புலப்படுத்தியுள்ளார் அப்படிங்கிறது தான் சரியானது. இதில் எது வரும் அப்படின்னா நாள்தோறும் கல்வியில் புது புது துறைகள் உருவாக்கி கொண்டே வருகின்றன அப்படிங்கிறது தான் சரியானது. நீங்கள் அங்கே போய் எக்ஸாம் ஹாலில் வாசிக்கும்போது உங்களுக்கு முறையான தொடராக அது இருக்குது அப்படின்னா அதுதான் என்னது? சொற்கள் முறைப்படுத்தி வச்சுருந்தாங்கன்னா அதான் சொற்களை ஒழுங்குபடுத்துறது. நம்ம மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் முறையாக வாசித்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்துடும். இப்போ நம்ம இங்கே வைக்கிற டெஸ்ட்டாக இருக்கட்டும் அதெல்லாமே என்ன பண்ணணும்? அது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். திரும்ப திரும்ப என்ன பண்ணுவீங்க? அதை நீங்கள் அட்டன் பண்ணும்போது தப்பு வராமல் பார்த்துக்கங்க. பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எது வராது அப்படின்னா ஒரு பொருட்பன்மொழியில் வளர் சோலை, வளர்கின்ற சோலை, வளரும் சோலை இது வினைத்தொகையாக வந்துடும். காத்தல் ஓம்பல் ரெண்டுமே ஒன்று தான். இது ஒரு பொருட்பன்மொழி. ஒரு தனி அப்படிங்கிறது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது ஒரு பொருட்பன்மொழி. இளஞ்சிறு மகன், இளம்னாலும் சிறுமகன்னாலும் ஒன்று தான். அப்போ இது என்னது? இது எல்லாமே வரும். வளர் சோலை அப்படிங்கிறது மட்டும் என்னது? வராது. சரியானது கொடிமுல்லை வாணிதாசன். அது மட்டும்தான் என்னது? சரியாக கொடுத்துருக்காங்க. வாணிதாசன் தான் கொடிமுல்லை எழுதியிருப்பாங்க. அப்போ அது மட்டும்தான் என்னது? சரியானது. பொறுத்துக ஆசிரியர் பாடல் வரி. தமிழர் என்றோர் இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பாடினவர் நாமக்கல் கவிஞர். 30 கோடி முகமுடையாள் உயர் மெய்யுற ஒன்றுடையாள் அப்படின்னு பாடியிருக்காரு. பாரதியார் பாடியிருப்பாங்க. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் மங்கையராய் பிறப்பதற்கே நல்லம்மா தவம் செய்திட வேண்டுமம்மா அப்படின்னு சொல்லிட்டு கவிமணி சொல்லியிருக்காரு. அப்போ சி தான் என்னது? இதுக்கு சரியான ஆன்சர். அகரவரிசை பாருங்க எல்லாமே ஆதா வந்திருக்கு. அப்போ முதல்ல எது வரும்? ஆ வரிசையிலே உயிரெழுத்துக்கள்லே அக்கண்ணா வந்துடுது. அப்போ இது என்ன இருக்குது? இந்த இது பார்த்துக்கலாம். இது வரும், இது வராது. ஆக்கடுத்து இன்னொரு ஆ வந்திருக்கணும். ஏன்னா இங்கே இருக்கு பாருங்க. அதனால இது வராது. அஃது, அது, எதுகை, 5 அப்படிங்கிறத என்னது? சரியானது. கலர்கண்பு. கலர்கண்பு அப்படிங்கிறது என்னது? கலர்க்கு கூட்டல் அன்பு. அதுதான் என்னது? கலர்கண்பு. கலர்க்கு கூட்டல் அன்பு. பொருந்தாதது பாருங்க. மணப்பால் குடித்தல்.
அப்படின்னா கற்பனை செய்கிறது. மதில் மேல் பூனை நிச்சயம் இல்லாதது. தாளம் போடுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாளம் போடுறது இங்கே இன்பப்படுகிறான். தாளம் போடுறதுனா கஷ்டப்படுறான் அப்படிங்கிறது தான் வரும். இன்பப்படுகிறான்னு கொடுத்துருக்காங்க. கங்கு கரை இல்லை அப்படின்னா அது வந்து எல்லை இல்லாமல் இருக்கிறது தான் என்னது? கங்கு கரை இல்லை. பொருந்தாத இணை கான் அப்படின்னா அடவி, கரெக்டு தான். வேணினா சடை. படிறு அப்படின்னா வஞ்சம். அப்போ புந்தி அப்படிங்கிறது என்னது? புத்தி, உங்கள் எண்ணத்தை தான் அப்படி சொல்லுவாங்க. இப்போ அது வந்து தவறாக இருக்குது. கூடலில் ஆய்ந்த ஓந்தின் தமிழன் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ கூடலில் இருந்திருக்கு. அப்போ தமிழாய்வு எங்கே நடைபெற்றது? கூடல் மாநகரில் நடந்திருக்கு. கூடலில் ஆய்ந்த ஓந்தின் தமிழின் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ இது கொஸ்டின் எப்படி இருக்கணும்? தமிழாய்வு எங்கு நடைபெற்றது? பிணி நோயுற்றோர் அப்படிங்கிறது பிரிச்சில் சொல்லியிருக்காங்க. பிணி கூட்டல் நோய் கூட்டல் உற்றோர். பிணி நோய் உற்றோர், பிணி கூட்டல் நோய் கூட்டல் உற்றோர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். அலரி அலரி கொடுத்துருக்காங்க. அலரி அப்படிங்கிறது அலர்னா ஒரு வகை செடி. இந்த அலறுதல் அப்படின்னா அலறி போய் கத்துறது, பயந்து கூச்சல் இடுதல். நான் நாளை மதுரை செல்வேன் என்று நன்மாறன் கூறினான். குடியரசுத் தலைவர் சென்னைக்கு வருகை தந்தார். அனைவரும் தாய்மொழியை போற்றுக. இப்படி 3 இது கொடுத்துட்டாங்க. அப்போ இது என்ன வரும்? ஃபஸ்ட்டு நான் நாளை மதுரை செல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நன்மாறனே குறிப்பிட்டுட்டான். அப்போ அது ஒரு நேர் வாக்கியம், நேர்கூற்று வாக்கியம். குடியரசுத் தலைவர் சென்னைக்கு வருகை தந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தியாக சொல்கிறாங்க, செய்தி வாக்கியம். அனைவரும் தாய்மொழியை போற்றுக, அப்போ கட்டளை வாக்கியம் சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் என்னது? சரியானதாக வரும். செய்தி வாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. செய்தி வாக்கியம் இல்லை அப்படின்னா மாணவர்கள் சிறந்த முறையில் தேர்வு எழுதினர். குடியரசுத் தலைவர் சென்னைக்கு வருகை தந்தார். திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். மாணவர்கள் சீருடையில் பள்ளிக்கு வருக அப்படின்னு கட்டளையாக குறிப்பிடுறாங்க. அப்போ அது செய்தி வாக்கியம் கிடையாது. உணர்ச்சி வாக்கியம் அப்படிங்கிறது உணர்ச்சியோட சொல்கிறது தான். மகிழ்ச்சி, துன்பம், வியப்பு போன்ற உள்ளத்து உணர்வுகள் வெளிப்படுமாறு அமைவது தான் என்னது? உணர்ச்சி. அகரவரிசை, அகரவரிசையில் முதல்ல எது வரும் அப்படின்னா ஊ தான் வரும். ஊன், ஞான், பான், பூன் அப்படிங்கிறது தான் என்னது? சரியானது. சொற்களை ஒழுங்குபடுத்துதல். பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அதுதான் என்னது? முறையான வரிசை. பண்பு எனப்படுவது பாடறிந்து. இதில் எது கலவை வாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது 3மே பாருங்கள், வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் மட்டும் என்னது? வராது. நேரடியாக அது கொடுத்து வச்சுருப்பாங்க. இது கலவை வாக்கியம் இல்லை. இது எல்லாமே என்னது? கலவை வாக்கியம். பவானி அயராது படித்தால் வாழ்க்கையில் வளம் பெற வெற்றி வாகை சூடினாள் அப்படின்னு அது முறையே என்னது? கலவை வாக்கியமாக வந்திருக்கு. இது மட்டும் என்னது? நேராக சொல்லிட்டாங்க. முதல்வர் டெல்லிக்கு செல்கிறார் அப்படி சொல்லிட்டு அது வராது. தனி வாக்கியம், தனி வாக்கியம் பாலு கந்தனை வணங்கினான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தனி வாக்கியம். வினா வாக்கியம் குழந்தைக்கு என்ன தெரியும்? வினா வாக்கியம். கட்டளை வாக்கியம் அப்படிங்கிறது எழுந்து நில் அப்படின்னா கட்டளை வாக்கியம். கலவை வாக்கியம்ங்கிறது யார் கல்வி செல்வம் பெறுகிறார்களோ அவர்கள் வாழ்வு வளம் பெறும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதான் என்னது? கலவை வாக்கியம். தன்வினை வாக்கியம், தானா ஒரு வினையை செய்கிறது. பரதிமார் கலைஞர் வடமொழியும் தமிழும் பயின்றார். இது வந்து என்னது? தன்வினை. மாமேதை என இந்திய சட்டத்துறையில் அழைக்க பெற்றவர் மாமேதை அம்பேத்கர் வந்து குறிப்பிடுவாங்க. வேதனையில் சிக்குதல் அப்படின்னா வேதனையில் சிக்கி இருக்கிறது எது? ஆப்பசைத்த குரங்கு போல. அந்த ஆப்பில் வந்து அசைச்சு என்ன இருக்கும்? அது மாட்டிக்கிட்டு வேதனையில் கஷ்டப்படும். ஆப்பசைத்த குரங்கு. பொறுத்துக சொல் பொருள். புல் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க? புல்லுனா பறவை. தருக்கள் தரு. மரங்கள் ஏத்தும் போற்றும். சிந்தை அப்படிங்கிறது என்னது? மனம். நம்ம புக்கு ஒரு 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 பாடம் ஒரு செய்யுள் முடிஞ்சதுக்கப்புறமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதுக்குரிய பொருள் கொடுத்துருப்பாங்க. சொல் அதுக்குரிய பொருள்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதை என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்போ தான் அது ஈஸி தான். நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கும்போது அது மனப்பாடம் வந்து ஆகிடும். நூல் நூலாசிரியர். சங்கொலி
அப்படின்னா அது யார் எழுதியிருக்காங்க? சங்கொலி அப்படிங்கிறது நாமக்கல் கவிஞருடைய. நாமக்கல் கவிஞர் சங்கொலி. கனிச்சாறு பெருஞ்சித்திரனார். கனிச்சாறு பெருஞ்சித்திரனார். திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் பகலிக்கூத்தர். தமிழ் விடுத்தூது. தமிழ் விடுத்தூதுனுடைய ஆசிரியர் பெயர் அது இருக்காது. அப்போ ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. கொங்கலர்தார். கொங்கலர்தார் இது எப்படி பிரிப்போம்? கொங்கு கூட்டல் அலர் கூட்டல் தார் அப்படின்னு பிரிக்கணும். கொங்கலர்தார். பொறுத்துக. பாண்டிய நாடு. பாண்டிய நாடு எது? மதுரை. பாண்டிய நாடு மதுரை. சோழ நாடு புகார். சேர நாடு வஞ்சி. அப்போ தொண்டை நாடு எது வரும்? காஞ்சி. இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம்? அந்தந்த நாடு ஆன்சர் பண்ணிடலாம். ஓரிரவு. ஓரிரவு பொறுத்துக. நூலாசிரியர். ஓரிரவு அறிஞர் அண்ணா. கரித்துண்டு மூவா. புயல்பாட்டு பாரதியார். அழகின் சிரிப்பு பாரதிதாசன். பாவலரேறு என அழைக்கப்படுபவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இயற்கை அன்பு அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை அன்பு பெருசா இருக்கணும். அன்பு பெரிய புராணம். அண்ணாமலை கவிராஜன் அப்படின்னு யாரை குறிப்பிடுறாங்க? அண்ணாமலை ரெட்டியாரை குறிப்பிடுறாங்க. அண்ணாமலை கவிராசன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அண்ணாமலை ரெட்டியாரை குறிப்பிடுறாங்க. மண் தேய்ந்த புகழினான் கோவலனை குறிப்பிடுறாங்க. மண் தேய்ந்த புகழினான் அப்படின்னு யாரை குறிப்பிடுறாங்க? கோவலன். இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு எதை எதை சொல்கிறாங்க? இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரமும் கதை தொடர்போட இருக்கிறனால சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் என்னன்னு சொல்லுவாங்க? இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. நல்லக்தூரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்னன்னு சொல்லுவாங்க? பிரித்து எழுதணும்னா நன்மை கூட்டல் அக்து கூட்டல் ஊரும் நல்லக்தூரும். புறத்துறுப்பு. புறத்து கூட்டல் உறுப்பு. தரமில்லை. தரம் கூட்டல் இல்லை தரமில்லை. வெங்கதிர். வெங்கதிர் வெம்மை கூட்டல் கதிர். இம்மு வரணும். வெம்மை இங்கு வந்து இம்மா மாறிடும். வெங்கதிர் வெம்மை கூட்டல் கதிர். மற்றிரண்டு. மற்றிரண்டு மற்று கூட்டல் இரண்டு. எதிர்ச்சொல் இளமை முதுமை. இளமை முதுமை. இளந்தான் பெற்றான். இளந்தான் பெற்றான். பெருமை சிறுமை. இதில் சொல் பாருங்க. பெருமை சிறுமை. இம்மை மறுமை. இம்மை மறுமை. இசை வசை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஒருமை பன்மை. காவல்துறை அதிகாரி திருடனை பிடித்தார். ஒருத்தர் தான். காவல்துறை அதிகாரி ஒருத்தர் தான். அவர் திருடனை பிடித்தார் அப்படிங்கிறது என்னது? சரியானது. அதே ஒருமை பன்மை தான். ஆதவன் பசி போக்க உணவு வேண்டினான். ஒருமையில் இருந்தால் ஒருமை, அக்ரிணை இருந்தால் அக்ரிணை, உயர்திணை இருந்தால் உயர்திணை. அந்த மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா யாதவன் ஒரு பையன், ஒரே ஆள், பசி போக்க உணவு வேண்டினான் அப்படிங்கிறது சரி. பிறமொழி சொற்கள் அற்றது அப்படிங்கிறது கல்லூரி. கல்லூரியில் இதுதான் வரும். கல்லூரியில் சேர்க்கை முடிந்தது அப்படிங்கிறது தான் என்னது? பிறமொழி சொல்ல இல்லாதது. சந்திப்பிழை அற்ற தொடர். சந்திப்பிழை இல்லாதது அப்படின்னா பாருங்க. தண்ணீர் இப்போ வரும். தண்ணீர் பற்றாக்குறை நீங்க தண்ணீரை தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது என்னது? சரியானது. வழுவு சொற்களை நீக்கி. அகல் விளக்கில் எண்ணெய். எண்ணெய் பாருங்க எந்த நெய் வருதுன்னு. இது எண்ணெய் ஊற்றுக. எண்ணெய் தான் மாற்றி மாற்றி கொடுத்து வச்சுருப்பாங்க. இந்த எண்ணெய் தான் வரும். எண்ணெய் ஊற்றுக. கல்லாமை வேண்டும் கடிய வருதலால். சீர்மோனை கேட்டிருக்காங்க. சீர்மோனை எது வரும்? கல்லாமை கடிய. இது ரெண்டு வரும். முதல் எழுத்து ஒன்று வருது இல்லையா? அமைச்சு எதுவுமே வராது. ஆப்ஷன்லாம் அப்படி இல்லை. மோனை அப்படிங்கிறனால அதுதான். ஆதிரை நல்லால் ஆங்கதுதான் கேட்டு எடுத்து எழுதுக. இதுவும் சீர்மோனை தான். இப்போ வந்திருக்கனால இதுதான் என்னது? சீர்மோனை. சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமப்புனையச் சுடும் அப்படி சொல்லி குரல் கொடுத்துருக்காங்க. இயைபு சினமென்னும் இனமென்னும் அப்படின்னு ஒரே மாதிரி இருக்கிறனால அது வந்து என்னது?
இயைபு இது நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டார்டிங்லேருந்தே கால்ஃபர் அவங்க சொன்ன டேட்டில் ஆரம்பித்ததுலேருந்தே நம்ம டெஸ்ட் பேட்ச் போட்டுகிட்டே இருக்கோம். அதுக்குரிய கொஷின்ஸ் ரிவிஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் போகிறப்போ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து டெய்லி டெஸ்ட் ஆரம்பமாகுது அப்படிங்கிறப்போ டெய்லி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதனால் ஆன்லைனில் டெஸ்ட் பேட்ச் போடணும், தூரமாக இருக்கிறீங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட் அட்டன் பண்ணிகிட்டே வாங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.